விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை இது attitude, இது new age attitude. I'm coming for you. I'm bringing my crew. Thank you. Sorry. Forum Malin, Vijay Antony, அழகிகளுடன் குத்தாட்டம். அதேதான். அதானப்பா? So YouTube title thumbnail ready. இந்த கண்டென்ட் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க திருப்பி ஒரு தடவை. அதாவது Forum Malin, Nexus Vijay பொதுமக்கள் மத்தியில் விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். Thank you. குத்தாட்டம். சரி, எல்லாரும் என்னோட ஃபேன்ஸ். Thank you. எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். சூப்பரா பண்ணிருக்கோம். உங்க ஸ்டெப் சூப்பரா இருந்துச்சு. Also நீங்க நல்லா ஐஸ்வர்யா இருங்கப்பா. இருங்க. அது போல ஸ்டெப் ஆரம்பிங்க. Thank you. தம்பி, நீங்க தானே கொடுக்க போனீங்க? தனியா போய் காட்டுங்க. யாரெல்லாம் கொடுக்க போனீங்க எப்படி? அங்க போங்க. இப்போ மியூசிக் இல்லாம இதே ஸ்டெப் எப்படி பார்ப்போம். ரெடியா? 1 2 3 4. சூப்பர் தம்பி. ஐயோ ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டல் டான்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவருக்கும் ஒரு வைப் நான் பார்த்தேன். சூப்பர் பா. தேங்க்யூ. Then they have few questions. Generally உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கேள்விகள் இருக்கு. மைக். விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க விடுங்க. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இருக்க ஸ்பேஸ் விடலாமா? நீங்க சொல்லுங்க சார். எங்க ஸ்பேஸ் விடலாம்? 1000 பிரச்சனை பத்தி போவாங்க. அல்ல, ஆடியன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்ல, நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களா ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணா ப்ரப்போஸ் பண்ணலாம். அது ஏன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s கிட்டா ஒரு 80s கிட்டா ஒரு அழகான அளவை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். நான் கோச்சுட்டு போகிறாங்க. இல்லை அவங்களுக்கு தான் பண்ணேன். ஓகே, நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா. இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃபு. தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃப் பட்டு காட்டிமா வித் யர் பர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுனாங்கன்னா அதுக்கு என் பேர் சேர்த்துக்கணும்.
அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப் தம்பி உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு அம்பெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் அவங்க என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியம் வந்துடுச்சு. நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி இப்போ சொல்லணுமா அப்போ சொல்லணுமா எப்படி சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே, எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? என்ன ஸ்வீட்டாக ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் ஸ்பாட்டில் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போகலாம். அதான் அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ சரி தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக உங்கள் நேம், உங்கள் பேர் ப்ளீஸ். பேர் திவ்யா கௌரி. நீங்கள் தானே இப்படி பண்ணீங்க, தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. பாயில் பண்ணுறது டப் ஸ்மாஷ் இல்லை பிக் பாக்ஸ் எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. சரி நான் வரேன்ப்பா. நம்ம கையை ரெடி பீட் பாக்ஸ். சரி நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி என் நாக்கு மடக்காது. ரெடி மைக் கொடுங்க. மைக் யா இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணு. பண்ணு நீங்கள் வந்து மைக் யா மைக் 1 minute சார். யா எஸ் ரெடி பீட் பாக்ஸ் பண்ண போறாரு. மியூசிக் பண்ண போய் அவங்க டான்ஸ் ஆட போறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார்? ரெடி யா டீம் இப்படியா? ரெடி இப்படி தான் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா? இப்படி எஸ் ஓகே ரெடி எஸ் 1 2 1 2 3 மாடி சுத்தா மனுஷன் தின்னா தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்கு முக்கா மாடி சுத்தா மனுஷன் தங்க வரலையே அர்ரா நாக்கு முக்கா அர்ரா நாக்கு முக்கா சென்னை கேட்கல. ரெடி தேங்க்யூ 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 அர்ரா நாக்கு முக்கா அர்ரா. தேங்க்யூ வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் மைக் ஹலோ சார். ஹாய்ப்பா. ஹாய். பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லேயே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்ல என்ன? ஆமாம் சார். என் வயசு என்ன ஆகுது? சார் சரி தம்பி காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? அப்படியா சார்? ஆமாப்பா. சார் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? 27. ஆமாம் ஓகே அப்போ ஓகே சார். ஆமாம் நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ் ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியல. நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க. மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸெல்லாம் அங்கே நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். ஆமாம். பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் ஓகேவா? என்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்டேருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா இருக்கணுமா? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே அதை நீங்களும் ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு இல்லை? சரி இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா? அதான் பண்ணுறோம். இல்லை ஒரு நிமிஷம் ஸ்டாப். அதானப்பா பண்ணுறோம். அவங்க பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க. நாங்களும் வச்சுக்கோங்க. நீங்க வாங்க. ஹாய் பாய்ஸ். எனக்கு பார்த்தாங்க. நானும் வரேன் தம்பி. அவங்க என்ன வேணா பேசலாம். நம்ம பேசும்போது பார்த்து பேசணும் ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. ஒழுங்கு கேட்டாங்க இல்லையா? சத்தமாக பேசணும். போல்டாக பேசணும். நம்மள ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? நம்ம ஒழுங்காக தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனால் நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமாம். ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. ஓகே. ஒழுங்காக தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான். ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் தான் வாய் கொடுத்து அவங்க பாருங்க. லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னார்? சரி வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா? பசங்களுக்கு இந்த ஆக்சுவலாக இருந்தால் போதும். லாயல்னா என்னப்பா? உண்மையாக இருக்கணும்.
உண்மையான எப்படி நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. அது நான் என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? டபுள் ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? உங்க வைஃப் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சார். உங்க வைஃப் கிட்ட மைக் கொடுத்தா தெரிஞ்சிடும். இல்லை நிலான்னா கரை இருக்கும் ஓகேவா? கரை இல்லாத நிலா பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா இல்லை. ஆனால் பாய்ஸ்க்கு முன்ன பின்ன இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பின்ன இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், நிலானா கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான் ஓகேவா? நிலால கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? இல்லை சார். இப்போ நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா என்ன ஆனாலுமே நீங்கள் தான் ஹஸ்பண்ட். நீங்கள் தப்பு பண்ணால் கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணால் கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம. சரி விட்டு கொடுக்கூடாது தம்பி ஓகேவா? மேட்ரு சால்வ்டு. இனிமேல் உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. புரிஞ்சிச்சா? நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. அவங்ககிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா ஏன் ஓரமாக போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கேன் நினைக்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் ஐஸ்வர்யாக்கு சும்மா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ் நீங்கள் கேளுங்க சார் கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன் தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது, ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களாம் எதுவுமே இல்லை சார். இல்லை பாய் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ. சார் ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சார் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடிச்சு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸிபிள் எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணாங்க. ஓப்பன் சூப்பர். தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அத்தான்னு கூப்பிடுங்க, ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் ஆகும். சரி, நீங்கள் தானே அத்தான்னு கூப்பிட்டீங்க, நான் பாட்டுக்கு 7 போயிட்டு வைப்பு தான் அத்தான் வார்த்தை தான். ஓகே, தேங்க்யூ. Let's welcome Aishwarya Datta onto the stage. முதல்ல உங்க தமிழ்ல எல்லாருக்கும் சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சாரி, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில் கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் ஐஸ்வர்யா தத்தா அகைன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜயாண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது, இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டோட முடிச்சிடுவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸும் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு.
உண்மையாலே வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு சொன்ன மாதிரி. ராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கே கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங். மெல்வின் சார் வாட் அ கிரேட் பீட் சார். லைக் ரொம்ப லைக் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும். வர 27th of September ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்கே இருக்காரு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் அந்த மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாமல் இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். விஜயாண்டி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ, இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சாரா சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, டான்ஸ் ஆடலாமா, எல்லாமே காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஷீஸ் ஹியர் டைமுக்கு. அதனால அவன் உங்களை வெல்கம் பண்ணணுன்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல லெட்ஸ் ஹேவ் விஜய் ஆண்டனி சார் onto the stage. Yes sir, please come sir. நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மால்ல இருந்து முதல்ல உங்களை ஹானர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐம் வெல்கமிங் தஸ்னீம் onto the stage. ப்ளீஸ் கம் தஸ்னீம். யா, ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? வா, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போங்க. வாங்க சார். நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜய் ஆண்டனி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. இவ்வளோ தானா? இன்னும் இன்னும். தேங்க்யூ தேங்க்யூ. தனா இங்க தனா டைரக்டர் சார். நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போது இன்னும் ஒரு 1 வீக்கில் என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லேயே ஒரு 5 தேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், ஃபோரம் மால்லையே. ஆமாம், அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. அது ஆமாம், அந்த பாட்டா? எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஒரு இந்த ரிங் சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்ணுறீங்களா? ஆமாம். சரி, ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா, அங்கே தட்டுமா, அங்கே போட்டுமா, எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பார்த்துக்கிறீங்களா? கேமரா போட்டு பண்ணீங்களா? பத்திரம் வேற வழி அங்கே தான் போடுறேன். ஓகேவா? ரெடி ரெடி. தேங்க்யூ சார். சார், அதாவது நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காத்துட்டு இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதில் டவுட்டே இல்லை. இல்லை, நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக நிச்சயம். நான் விஜய் ஆண்டனி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு மிகப்பெரிய டைட்டில் கொடுக்குறேன். பாட்டு தான் பாடுறேன். இல்லை சார், டான்ஸ் ஆடுறேன். போறீங்க. நான் கூட நிற்கிறேன். சரி, பார்க்கலாம். என்ன சார்?
சரி நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார் பார்த்துலாம் ஓகே லெட்ஸ் ஹேவ் தி ரிங்கு சர்ச் சாங் சரி ஒன்று பண்ணலாம் யா யா நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க இல்லையா ஆமாம் சார் யா யா எஸ் சார் எஸ் மெர்வின் நீங்களும்